கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையை, ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் படிக்கும்போது, வாலிப நாட்களில் இருக்கும் பொழுது, இல்லைன்னு சொன்னால் குடும்ப வாழ்வில் இருக்கும்போது ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார், நிறைவேறலேன்னு ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போகவில்லை. கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை தவறி போகாது, அது நிச்சயமாக நிறைவேறும். காத்திரு. எதற்காக காத்திருக்க வைக்கிறார்? அவருடைய அன்பை இன்னும் ஆழமாக ருசிப்பதற்கு, அவரோடு கூட இன்னும் இணைவதற்காகத்தான் கர்த்தர் இந்த தாமதத்தை நம்முடைய வாழ்விலை கட்டளையிடுகிறார். ஆகவே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அவர் சொன்ன வார்த்தையை ஏற்ற வேளையிலே நிறைவேற்றுவார். நிறைவேறும் வரை நம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் மாறி போகவில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். இன்றைய நாளிலும் உனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். சோர்ந்து போயிருக்கிறாயோ? எனக்கு ஆண்டவர் வார்த்தையெல்லாம் சொன்னார், ஊழியர்கள் எனக்கு ஜெபம் பண்ணி எல்லாம் சொன்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை, எல்லாம் எதிர்மறையாக நடக்கிறது என்று சோர்ந்து போய் ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் தொய்ந்து போயிருக்கிறாயோ? என்று நீ மீண்டுமாக எழும்பு. கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. உன்னுடைய வாழ்வில் நீ இதை அனுபவிக்க போகிறாய். என்னுடைய வாழ்வில் நான் அநேக முறை இதை ருசித்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒருவேளை தாமதிக்கலாம். எதற்காக? நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை எடுத்து நிறுத்துவதற்காக. நீ தகுதி ஆகும் வரை கர்த்தர் அந்த வார்த்தையை உனக்கு கொடுக்க மாட்டார், அந்த ஆசீர்வாதத்தை அனுப்ப மாட்டார். இந்த நாளிலும் ஆண்டவர்கிட்ட கேட்பியா? ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தி நிறுத்திங்கப்பா, நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஒரு மனுஷன் மூலமாக இல்லை, ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லைப்பா, இது நீங்கள் கொடுத்த வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேறும் வரும் இந்த வசனம் உன்னை புடமிட்டு கொண்டு இருக்கும். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, என் தேவனுடைய பிரசன்னம் வல்லமையாக நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்று அவர் உன்னை தொடுகிறார். ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை உடைந்து போய் என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறலையே, பல மாதம் ஆயிட்டே என்று சொல்லி கலக்கத்தோடு கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த வேளையில் ஒரு உற்சாகத்தை கொடும் ஆண்டவரே. என் தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். He is a God who answers the prayers and who fulfills the promise. இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும். என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இன்னும் ஆழமாக கொடுங்கப்பா. உங்கள் கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.